பேக்கரி திறந்ததும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு கிளம்புன மாதிரி லீவ் விட்டு அப்படி பிடிச்சி ஒரே வேலைங்க. காலங்காத்தால எந்திரிச்சுன்னே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொறிக்கணும் நடைக்கட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு நடை கட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் பொறிக்க போகிறேன். வெண்டைக்காய் பொறிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூக்காடு களை கொத்துற வேலை இருக்குது. அதையும் கொத்தி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற வேலை இருந்துச்சு. சரி தண்ணி எல்லாம் திருப்பிட்டு போட்டு நம்ம கத்திரிக்காடும் வெங்காய காடும் நனைதான்னு போய் பார்க்க போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இத்தினூண்டு சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருந்துச்சு. என்னடா இத்தினூண்டு ஒழுகுதுன்னு இந்த காட்டில் பார்த்து இந்த காட்டில் எல்லாமே எல்லா கேட்டுவாலும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடைச்சிட்டு போட்டு மறுபடியும் ஃபில்டரை கழுவி போட்டு சோளம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா முளைச்சிக்குது. ஒரே மாதிரி நெல் மாதிரி முளைச்சி கிடக்குது. அப்போ ஃபில்டர் கழுவி போட்டால் ஃபில்டரில் ஃபுல்லாக எம்மால் தெரிச்சிருச்சு. எங்கள் அம்ச்சி பார்த்தீங்கன்னா எப்படி ஓசி இழுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரா அந்த அவர் செடியில் இருந்துச்சு. அதை எல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசி இழுக்கிற வேலை இருந்துச்சு பெரியம்மா காட்டில். அதை நானும் அம்ச்சியும் சேர்ந்து ஒட்டுக்க இழுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர். பேக்கரி திறந்ததும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு கிளம்புன மாதிரி லீவ் விட்டு அப்படி பிடிச்சி ஒரே வேலைங்க. காலங்காத்தால எந்திரிச்சுன்னே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொறிக்கணும் நடைக்கட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு நடை கட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் பொறிக்க போகிறேன். வெண்டைக்காய் பொறிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூக்காடு களை கொத்துற வேலை இருக்குது. அதையும் கொத்தி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுற வேலை இருந்துச்சு. சரி தண்ணி எல்லாம் திருப்பிட்டு போட்டு நம்ம கத்திரிக்காடும் வெங்காய காடும் நனைதான்னு போய் பார்க்க போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இத்தினூண்டு சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருந்துச்சு. என்னடா இத்தினூண்டு ஒழுகுதுன்னு இந்த காட்டில் பார்த்து இந்த காட்டில் எல்லாமே எல்லா கேட்டுவாலும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடைச்சிட்டு போட்டு மறுபடியும் ஃபில்டரை கழுவி போட்டு சோளம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா முளைச்சிக்குது. ஒரே மாதிரி நெல் மாதிரி முளைச்சி கிடக்குது. அப்போ ஃபில்டர் கழுவி போட்டால் ஃபில்டரில் ஃபுல்லாக எம்மால் தெரிச்சிருச்சு. எங்கள் அம்ச்சி பார்த்தீங்கன்னா எப்படி ஓசி இழுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரா அந்த அவர் செடியில் இருந்துச்சு. அதை எல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசி இழுக்கிற வேலை இருந்துச்சு பெரியம்மா காட்டில். அதை நானும் அம்ச்சியும் சேர்ந்து ஒட்டுக்க இழுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்.